தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். சற்று நேரத்திற்கு முன்னர் லத்தன் சுந்தரலிங்கமிடமிருந்து முன்வைக்கப்பட்ட அதே கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு தீர்வாக 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 தேசிய கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு தீர்வாக அது பார்க்கப்படுகின்றது. ஆனால் கடந்த காலங்களில் இலங்கையில் நிலவிய அரசியல் சூழல் அதற்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள், ஏற்கனவே நடந்து முடிந்த அதிபர் தேர்தலினுடைய முடிவுகள், இவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு சூழல் இலங்கையில் உருவாகி இருக்கின்றதா? இதன் மூலம் இந்திய அரசு 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துங்கள் என்று இலங்கை அரசிடம் சொல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாயிருக்கின்றதா? எங்களை பொறுத்தவரை நாங்கள் முதல் அவர் சொன்னது போல 13வது திருத்த சட்டம் ஒரு தீர்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இதற்கும் இந்த 13வது திருத்த சட்டத்துக்கு அதிகாரங்களை வழங்குவதன் ஊடாக எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே, அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நெறிப்படுத்துகின்ற வகையிலே அதை நாங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு அரசாக அதை பயன்படுத்தலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு வழியை கையாளுகின்ற வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த புதிய அரசிற்கு நிச்சயமாக முன்பு கொடுக்கின்ற நிலை ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் தென்னிலங்கையிலே யாரும் பெரும்பான்மை கொண்டவர்களாக இல்லை. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இதற்கு ஆதரவளிக்கின்ற ஒரு அரசு அமைக்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஒன்றை உடனடியாக துவங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இனப்பிரச்சனை தீர்வுக்கு முதலிலே ஒரு தீர்வை பெற்றுவிட்டு அதன் பின்பு நாங்கள் ஏனைய விடயங்களை கையாளலாம். எங்களை பொறுத்தவரை 13வது திருத்த சட்டம் என்பது, அதாவது மாகாண சபை என்பது ஒரு தீர்வாக நாங்கள் பார்க்கவில்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு என்பது குறைந்தபட்சம் நீங்கள் கோரக்கூடிய, உள்நாட்டில் கோரக்கூடிய அந்த அமைதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றதா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு? நிச்சயமாக இந்த தேர்தல் மக்கள் புதிய ஆணையை தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே வைத்தது போல எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் சமஷ்டி முறையான தீர்வை ஒரு வருடத்துக்குள் கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் இங்கே சொல்லியிருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது சரியான அவருடைய மக்கள் ஆணையை தந்திருக்கிறார்கள். நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சனை தீர்வுக்கும் இதை பயன்படுத்த இருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் எங்களுடைய மக்கள் பெரும்பாரியான வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்து இன்றைக்கு ஒரு பலத்தை தந்திருக்கிறார்கள். இதனூடாக பல விஷயங்களை நாங்கள் சாதிக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இனப்பிரச்சனையை தீர்வு, அடுத்தது எங்களுடைய சிறையிலே வாடுகின்ற இளைஞர்களுடைய விடுதலை, காணாமல் போனவர்களுடைய அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக அல்லது அவரை கண்டுபிடிக்கின்ற வகையில், அதை விட நாங்கள் எங்களுடைய நிலங்களை, இராணுவம் பிடித்திருக்கிற நிலங்கள் இன்னும் எங்களுடைய அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்த நிலங்களிலே வாழ்வதற்கான செயல்பாடுகளை செய்தவரும் எங்களுடைய கடலை நாங்கள் ஆளுவதற்கான கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன். அடுத்ததாக கொழும்புவிலிருந்து நம்முடைய நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் நம்மோடு இணைகின்றார். ஐயா, தற்போதைய முடிவுகளை பொறுத்தவரை, தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது இலங்கையில் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு முழு முதல் அரசு உருவாகி இருக்கின்றதா? இதன் மூலம் 13வது சட்ட திருத்தம் இந்தியாவில் முன்வைக்கக்கூடிய, இந்தியாவிலிருந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களால் முன்வைக்கக்கூடிய 13வது சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்து என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சூழல் இலங்கையில் உருவாகி இருக்கின்றதா? இப்போ ஒரு ப்ரோ இந்தியா கவர்மெண்ட் நிச்சயமாக எங்கள் கொலம்போல இலங்கையில் பதவியேற்க போகிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே, பிறகு என்னென்னா மைத்ரிபால சிறிசேனா, அவங்க என்னென்னா ப்ரோ இந்தியான்னு தான் சொல்லலாம். அதில் முக்கியமாக என்னென்னா மஹிந்த ராஜபக்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எஃபர்ட் எடுத்து அட்டம் பண்ணியிருக்கிறாரு. இந்த தடவை எப்படியாச்சும் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பிரதமராக
திருப்பி அமர்றதுக்காக. ஆனா அந்த ஒரு அவருடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அவர் 2009 மே மாதத்துல இந்த யுத்த போர்ல அவர் வெற்றி பெற்றதுக்கு தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து சிங்கள மக்கள், சிங்கள ஓட்டர்ஸ் அவங்க மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட், வெற்றி அங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனா அதெல்லாம் இப்போ நடக்கல. இப்போ லேட்டஸ்டா ஒரு 22 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. அதுல 5 முடிவுகள் யுஎன்பி, அதாவது ரணில் விக்ரமசிங்கவோட கட்சி, அதுக்கு அவங்க அதில் வின் பண்ணியிருக்காங்க. 2 டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு, 2 தான் மன்னிக்கணும் 7 யூபிஎஃப்ஏ. அதாவது யூபிஎஃப்ஏவோட லீடர் என்னன்னா நம்ம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா. அதில் தான் மஹிந்தாவும் இணைந்திருக்கிறார். ஆனால் அதில் அந்த யூபிஎஃப்ஏ ஓட்டில் எத்தனை மஹிந்தாவோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு எத்தனை சீட் அவருக்கு போக முடியும் சொல்ல முடியாது. இன்னும் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு. நிச்சயமாக இது ஒரு ப்ரோ இந்தியா வேர்டிக்ட்னு தான் சொல்ல முடியும். மஹிந்தா வருவாரா அப்படின்ற ரொம்ப ஒரு அச்சமா இருந்தது என்னுடைய நண்பர்கள், இந்திய நண்பர்கள் மத்தியில் கூட, இங்கே கொலம்போல கூட அதை பற்றி பேசப்பட்டு இருந்தது. பட் தி ரிசல்ட்ஸ் ஆர் குட் நவ். நான் இப்போ என்னுடைய இணைந்திருக்கிறார் மதன், தமிழ் மிரருடைய ஹி இஸ் தி சீஃப் எடிட்டர். மதன், நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நேற்றே இதை பற்றி நாங்கள் குறிப்பிட்டது போல் இந்த தேர்தல் முடிவு என்றது ஓரளவுக்கு எதிர்பார்த்தது உண்டாகவும் ஏற்கனவே கருத்து கணிப்புகளூடாக ஒரு முடிவாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த வாக்களிப்பு விகிதத்தினுடைய அளவுகள் வித்தியாசப்பட்டதன் காரணமாக சில மாற்றுதல்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த சிங்கள தரப்புகளை விட்டு நாங்கள் தமிழ் தரப்புகளை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த வளர்ச்சி இல்லை வெற்றி என்று பார்ப்பீங்கன்னா அதில் ஒரு வித்தியாசமான தன்மை காணப்படுது. குறிப்பாக அந்த புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே ஒரு மாட்டு கருத்து நிலவியது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாட்டு கட்சியாக ஏதாவது ஒரு சக்தி ஒன்று உருவாக வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு அதற்கான வெளிப்பாடுகளாம் இருந்தது. ஆனால் இம்முறை தேர்தலிலும் வடக்கில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறும். நிச்சயமாக அவர்கள் இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு பாரிய வீழ்ச்சி காணப்படும் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்க யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7 ஆசனங்கள், அதில் 5 ஆசனங்களை பெறுகின்றார்கள். 6வது ஆசனத்தை வெறும் 6 வாக்குகள் எடுக்காத பட்சத்தில் தான் இழந்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் அந்த 6 ஆசனங்களை பெறுவக்கூடிய தகுதியில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பெரும் சக்தியாக உருவெடுத்திருந்தார் என்று கூறப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 5%, அதாவது அந்த டெபாசிட்டை இழப்பதற்கான கடைசி தகுதி, அந்த 5% மாத்திரம் எடுத்து அவர் ஆசனத்தை பெறாமல் ரொம்ப ஒரு தீவிரமா ஒரு ப்ரோ யூத் இளைஞர் மத்தியில ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற கருத்து. அவரால் 15,000 வாக்குகளை மாத்திரம்தான் அங்கு பெறக்கூடியதாக இருந்தது. ஆக இது எல்லாம் ஒரு மாற்றத்தினை இன்னும் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை தங்களுடைய ஏக பிரதிநிதிகளாக நினைத்து அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற தன்மையைத்தான் 2 மாவட்டங்களே அவர்கள் வெற்றி கொள்வதற்கு இப்ப சாதகமாக அமைந்தது. பாத்தீங்கன்னா மதன், சில பேர் நான் சந்தித்ததுல இப்ப ரீசெண்டா பர்டிகுலர்லி தமிழ் பாலிட்டிஷியன்ஸ் கூட சம்பந்தர் கொஞ்சம் வயதாயிடுச்சு அவருக்கு, அவர் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரிங்கோமலையில அவர் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா சம்பந்தர் வின் பண்ணியிருக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு ஆசனத்தினை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் வன்னிக்குள்ளும் இப்பொழுது முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆக இந்த ஆசனங்களின் அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு திறமான நிலையினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெரிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நல்லாட்சிக்கான அந்த ஐக்கிய தேசிய முன்னணியாகட்டும், அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு கூட்டணி, பிரதமர் மைத்ரிபாலாவும் அதுலதான். மைத்ரிபால சிறிசேன அவர் அவர் நடுநிலையாகவே கடந்து கொள்கின்றார். அவர் யூபிஎஃப் என்று கூறப்படுகின்ற இருந்தாலும் அவர் ரணிலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏனெனில் அவருடைய தொகுதியிலேயே ஐக்கிய தேசிய கட்சி வின் பண்ணி இருக்கின்றது. புலனர்வு என்பது இங்கே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுடைய சொந்த இடம். ஆனால் அந்த தொகுதியிலேயே ஐக்கிய தேசிய கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று காலையிலும் கூட சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்ததாக கூறியிருந்தார்கள், தான் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக. ஆனால் மீண்டும் அவருடைய ட்விட்டரிலே கூறியிருந்தார், அந்த வெற்றி தோல்வியை முடிவு செய்வதற்கு இன்னும் அவகாசம் இருக்கின்றது, ஆக அதன் பின்னர் நான் அதனை தெரிவிக்கின்றேன் என்று. ஆக
அந்த தோல்வி என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு தன்மைக்கு இவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் 45.7% ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். 43.2% மாத்திரமே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு வாக்களித்தவர்களாக இருக்கின்றார்கள். இதில் ஆசனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சி 56 சீட்ஸ் இதுவரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 58 ஆசனங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் இது மாற்றம் அடையும். ஏனெனில் இனி வெளிவர இருக்கின்ற சில தேர்தல் முடிவுகள் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். இன்னும் பார்த்தீர்கள்னா ஒரு 7-8 மாவட்டங்களுடைய முடிவுகள் மட்டும்தான் வெளிவர இருக்கின்றன. பொதுவாக இந்த இடங்கள், அதாவது கொழும்பை பொறுத்தவரையிலே ஐக்கிய தேசிய கட்சி, கொழும்பு கம்பஹாவை பொறுத்தவரை ஐக்கிய தேசியக்கு சாதகமான அதிக வாக்குகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆக இவர்களுடைய ஆசன அதிகரிப்பு என்பது இன்னும் அதிகரித்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல் கண்டி, நுவரெலியா இந்த இரண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஓரளவுக்கு சாதகமான தன்மையாக இருக்கும். அதே போல் பட்டிகுலோ, டிகாமதுல இவை இரண்டும், இந்த பிரதான இடங்கள் மிக முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஆக இன்னும் அந்த வெளிவர இருக்கின்ற இந்த தொகுதிகள் எல்லாமே ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமான தொகுதிகளாகத்தான் இருக்கின்றன. ஆக இவை கொண்டு இந்த நிர்ணயம் எவ்வாறு மாறும் என்று கூறலாம். ஆனால் நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போல் இது ஒரு வாழ்வாசாவா போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் அவர்கள் எடுக்கின்ற ஒரு கடைசி கட்ட நகர்வாக பார்க்க முடியும். இதில் ஆசனங்களினுடைய தன்மை 1-2 வித்தியாசப்படக்கூடியதாகத்தான். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும்.